Hello friends, welcome to hanushree healthy kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப், எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். பேஷண்ட்ஸு, சுகர் பேஷண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து இது நம்ம கொடுக்கலாம். ஈஸியாக அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பீன்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து சூப் செய்வோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன், வெண்ணெய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி தழை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழை, ஒரு 2 பீஸ் வந்து தக்காளி, ஒரு அரை தக்காளி இல்லை 1/4 தக்காளி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ண மாட்டோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரவுண்ட் பண்ண பெப்பர் பவுட்ரு தான் யூஸ் பண்ண போகிறோம், மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் வந்து 2 டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிட்டு பட்டரை வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் பட்டர் ஆட் பண்ணுறோம். வயசானவங்களுக்கு வந்து பட்டர் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே வந்து போகணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை லைட்டாக வந்து நம்ம வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் கழுவிட்டு கழுவுன வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷ் காய்கறி எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். நீங்கள் கேபேஜ் கூட எடுத்துக்கலாம், பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இதுலேயே வந்து கொஞ்சம் சூட்லேயே வந்து காய் எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா காய் வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காய்கறிக்கு தேவையான, சூப்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுட்ரு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு காய்கறி. ஸோ இந்த டைமில் வந்து 2 தக்காளி பழம் நான் எடுத்திருந்தேன் இல்லையா, ஒரு அரை தக்காளி பழம் எடுத்திருந்தேன். ஸோ அந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி பழம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சூப் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதை நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சுட்டு லைட்டாக உங்களுக்கு மேலே வந்து ஸ்டீம் வரப்போ குக்கர் விசில் போட்டுருங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருங்க. இது வந்து ஒரு 2 விசில் அடித்தா போதும். நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கும், சூப்பும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 விசில் அடிச்சிருச்சு. ஸ்டீம் எல்லாமே வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் சூப் வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சூப் குடிப்பாங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து போய் சேரும்.
இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.